நான் ரொம்ப வெட்கப்படுறேன். இந்த கவர்மெண்ட் எனக்கு ராபகதூர் பட்டம் கொடுத்து கௌரவப்படுத்திருக்கு. நீ இப்ப செய்துட்டு வந்திருக்கிற காரியத்தினால என்னுடைய மரியாதை அந்தஸ்து எல்லாம் பாழா போச்சு. வெள்ளக்காரங்க கொடுத்த பட்டம் தான் உங்களுக்கு முக்கியம்னா நான் பிறந்த மண்ணோட கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என் தாய்நாட்டின் கையில பூட்டி இருக்கிற அடிமை விலங்கு குறைஞ்செறியது தான் என் லட்சியம். அந்த வெள்ளக்கார நாயகர் அவங்க நாட்டுக்கு விரட்டுறதுதான் என் கடமை. ரகு, உன்ன மாதிரி புரட்சிக்காரனுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. உங்களை மாதிரி துரோகிகளுக்கு இந்த நாட்டில் இடம் கிடையாது. ரகு, ராபகதூர் ஓட முயற்சி பண்ண சுட்டுடுவேன். இன்ஸ்பெக்டர், இவனை போல பயங்கரவாதியை உள்ள தண்டத்துல நான் சந்தோஷப்படுறேன். அப்பா மகன்கிற உறவு எங்களுக்குள்ள அருந்து போச்சு. இனிமே இவன் ராபகதூர் ரங்கநாதனுடைய மகன் சொன்னா எனக்கு அவமானம். நான் அதை பத்தி கவலைப்படல. கையால் ஆகாதவன் தான் அப்ப மேல கைத்தடியா போய் விட்டோம். தம்பி, சொல்லாதீங்க தம்பி. இந்த தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணிச்சுக்கிட்ட என் தெய்வம் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை காலை தொட்டு கும்பிட்டுக்கிறேங்க. பாவம், கற்பனை பொண்ணு, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. சரி சரி, சீக்கிரம். மறைக்க தெரிஞ்சா எப்படி வரவழைக்கணும் எங்களுக்கு தெரியும். என்ன தப்பிச்சு போற ரகுவோட மோட்டர் சைக்கிள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மலையிலிருந்து கீழே உண்டல மோட்டர் சைக்கிள் தூள் தூள் ஆயிடுச்சு. ரகு, இறந்து போன ரகுவோட பாடியை கண்டுபிடிக்கவே முடியல சார்.
அம்மா அம்மா, இன்னைக்கு நீங்க வேலையில இருந்து சீக்கிரம் வந்துருங்கம்மா. எதுக்குடா அசோக்? இன்னைக்கு எங்க ஸ்கூல்ல சுதந்திர தின விழா கொண்டாட போறாங்க. விழா முடிவுல எல்லாருக்கும் பரிசு கொடுப்பாங்க. நான் எத்தனை போட்டியில ஜெயிச்சிருக்கேன் தெரியுமா? ஹை ஜம்ப், லாங் ஜம்ப், ரன்னிங் ரேஸ், குதிரை சவாரி. அம்மா, நீங்களும் வாங்கம்மா விழாவுக்கு. அம்மா, சுதந்திர தினம் அன்னைக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நீங்க மட்டும் ஏம்மா வருத்தமா இருக்கீங்க? சுதந்திரம் கிடைக்கிறதுக்காக கஷ்டப்பட்ட பல ஆயிரம் பேர்ல உங்க அப்பாவும் ஒருத்தர். 10 வருஷத்துக்கு முன்னாடி சுதந்திர போராட்டத்துல கலந்துகிட்டாருங்கிறதுக்காக உங்க தாத்தா உங்க அப்பாவை விட்டு விட்டு விரட்டிட்டாரு. இப்ப அப்பா எங்கம்மா இருக்காரு? அது தெரிஞ்ச நாமையே தனியா இருக்கிறோம். எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோ தெரியாதுப்பா. தாத்தா இருக்காருன்னு சொன்னீங்களே, அவரை கேட்டா? அவருக்கும் தெரிஞ்சிருக்காது. உங்க அப்பா தான் உங்க தாத்தா கூட சண்டை போட்டுட்டு போயிட்டாரு. தாத்தாவோட பேர் என்னம்மா? உங்க அப்பாவே உங்க தாத்தாவோட பேரை சொல்ல விரும்ப மாட்டார். கையால் ஆகாதவன் தான் தன்னோட அப்பா பேரை கைத்தறியா உபயோகிப்பான்னு சொல்லுவார். சரி, நேரமாச்சு, நீ ஸ்கூலுக்கு போப்பா. சரிம்மா. அடுத்தது பரிசளிப்பு விழா. இவ்விழாவின் தலைவர் ராவ் பகதூர் ரங்கநாதன் அவர்கள் பரிசுகளை வழங்குவார். ரன்னிங் ரேஸ் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அசோக். குதிரை சவாரி முதல் பரிசு அசோக். ஏன் சார், அசோக் தவிர வேற யாருமே பரிசு வாங்கல போல் இருக்கு. அசோக் தான் இந்த ஸ்கூல்லயே புத்திசாலி பையன். வெரி குட், வெரி குட். இவனுடைய பெற்றோர் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. தம்பி, உங்க அப்பா பேர் என்ன? கையால் ஆகாதவன் தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பான். அந்த பையன் பேசினதை கேட்ட உடனே எனக்கு உன் சின்ன எஜமா ஞாபகம் தான் வந்துச்சு. ரகுவுக்கு ஒரு பையன் இருந்தா இவன் வயசா இருப்பான். சுதந்திரம் கிடைச்சோம் சின்ன முதலாளி இன்னும் வீடு வந்து சேரல. அவர் உயிரோடு தான் இருக்காரா இல்லையாங்கிறதே தெரியல முதலாளி. மாறுதல் இருந்தா தான் சரித்திரம்னு சொல்லுவாங்க. ஆனா என் சரித்திரம், என் குடும்பத்தோட சரித்திரம் எல்லாமே என்னோட முடிஞ்சிரும் போல் இருக்கு. வெள்ளக்காரனுக்கு அடிமையா நான் வாழ்ந்ததுனால என் மகன் மகாலட்சுமி போல மருமக எல்லாரையும் நான் இழந்துட்டேன். என்ன முடியாத செல்வம் இருக்கு, ஆனா என்ன பிரயோஜனம்? எண்ணி ஒரு வாரிசு கூட கிடையாது. டிரைவர், கொஞ்சம் வண்டி நிறுத்தப்பா. நான் இங்கேயும் இறங்கிறேன் முதலாளி. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். வர முதலாளி. சரி. வணக்கங்க. வேட்டைக்கு போன இடத்துல ஒரு பறவையும் கிடைக்கலன்னு ஏமாற்றத்தோட திரும்பி வந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அழகான மயில் கிடைச்சிருக்கு. ஐயா, நீ இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததுல இருந்து நான் உன் மேல குறி வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அம்மா அம்மா,
பையன் இன்னும் திரும்ப வர மாட்டான். சந்தர்ப்பத்தை சாதகமா பயன்படுத்திக்கிட்டா ராவு சொத்து பூரா நம்மளுக்கு. ஐயா ஐயா, எங்க வாரிசே இல்லாம போயிடுவோம் கவலைப்பட்டு இருந்தீங்களே, உங்க கவலையை என்னால தாங்க முடியல. எங்கெங்கயோ அலைஞ்சு திரிஞ்சு தேடி தம்பி கூட்டு வந்துருக்கு. உங்க பேரு ரமேஷ். ரமேஷ்? ஆமாங்க, நம்ம சின்ன ரகுவோட பையன். உங்க பேரு? என் பேர் என்ன? தம்பி தாத்தா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. கிளியோபாட்ரா தான் பேசணும். இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் உன் பேர் கிளியோபாட்ரா. அண்டர்ஸ்டாண்ட்? கிளியோபாட்ராவுக்கு அழகுண்டு, அறிவு கிடையாது. மன்னிக்கணும் பாஸ். ஜாக்கிரதையா நடந்துக்கணும். என்ன கடிகாரத்தை செக் பண்ணிக்கா? 10 மணியாக இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. இன்னும் 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. கரெக்டா 10 மணிக்கு ஏஜென்டும் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வருவான். ஏஜென்ட் பேரு? ஐ மீன் அவருடைய கோடு? சிகப்பு ரோஜா. சிகப்பு ரோஜா. ஓகே பாஸ். யாரது? ரெட் ரோஸ். என்னது? இன்னும் 5 நிமிஷம் இருக்கே. Well, this flower has bloomed earlier than it should have, madam. தமிழ் பேச தெரியாதோ? Frenchல கூட பேசுவேன். Vous êtes beaucoup, madame Osio. 5 நிமிஷம் முன்னாடி வந்த காரணம்? In the Cleopatra சலுகை. 5 நிமிஷம் தானா? Well, in 5 minutes you can learn a hell of a lot of things, you know. டைமண்ட்ஸ் பிசினஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா? What? My name is Diamond Richard. இதுக்கு முன்னாலே எத்தனையோ business பண்ணிருக்கேன், but only to retrain leaders is my first job. உங்க பிசினஸ் ஓடிக்கிட்டே இருக்க வேண்டாமா? Very humorous girl you are. Mayrath with a கூர்மையான கண்கள், அதை விட பளபளப்பான கண்கள். Wow! Holy smoke! You're a beautiful girl, Cleopatra. Thank you. Oh my. Fabulous. Exquisite. Beautiful. இது வைரமா கிளியோபாட்ராவா? Both of course, Randometa. I'll get past what do you call that? Russican. I'm a connoisseur of beauty, madam. And now the price, Valena. வைரத்தோட விலை 5 லட்சம். அப்போ Cleopatra? யாரது? சிகப்பு ரோஜா. ஒரே சமயத்துல 2 சிகப்பு ரோஜாவா? யார் நீ? சிகப்பு ரோஜா. எப்படி நம்புறது? பெட்டியில் 5 லட்சம் பணம் இருக்கு, பாருங்க. யார் நீ? Well, I told you, I'm Red Rosa, Singapore Rosa. இல்ல, போலீஸ் சிகப்பு ரோஜா. ஆன்சர். சாகறதுக்கு தயாராயிரு. My God, this is preposterous. Well, I'd like to pray to my Lord God before I die. என்னது? சாகறதுக்கு முன்னாலே சாமி கும்பிடணும். Thank you. Lord, forgive me of all my sins. My
dear man. And pote could do. And now, my little girl, that pote is particularly pote. Could it matter? Then I'll have to shoot you. Chatu poidu, ma. Thank you, that's nice of you. It was a pleasure doing business with you both. Make yourself comfortable, sir. And you two ladies, sit down. And bye, Cleo. Bye, Red Rose. எப்படி அவனை பிடிச்சாகணும்? அவனை பத்தின அடையாளங்களை போலீஸ் கொடுத்துரு. அவனுடைய வேன் நம்பரை கொடு. ஓகே. ஆளுங்க வராங்க, சம்பந்த பேச வராங்க சொல்றது. வேகமா கிண்டி பக்கம் போ. என்னது கிண்டி பக்கமா? ஏப்பா குதிரையில ஏறி தப்பிச்சு போறியா? கிண்டி குதிரையில போனா சுத்தி சுத்தி வரும்பா. சொன்னதை செய்டா. சரி, அவன் ஆட்ட சாட்டமா இருக்கான். நம்ம கப்பல் கழிட்டு நமக்கே காபி தருவான் போல் இருக்கு. மாமியார் வீட்டுல நாலா பக்கமும் வந்தாச்சு. மேலத்தாளத்தோட மாப்பிள்ளை தான் மிச்சம். அப்பவே எங்க அப்பா சொன்னாரு போலீஸ்ல சேர்ந்துடுறான்னு. நான் கேட்டேனா? அந்த டிரைனேஜ் கிட்ட கொண்டு போய் நிறுத்து. எதுங்க உடுப்பி ஹோட்டலுங்களா? அது அந்த பக்கம் இருக்குதுங்க. ஏன்பா காது என்ன செவிடா? சாவி கொடுமை. அந்த பத்திரிகை என்ன வரலீங்களா? என்னது கீ தெரியாதா? ஏங்க எல்லாரும் கீக்கின்னு பரவ மாதிரி கத்துறீங்க? இந்த சாவிங்களா போட்டா அப்படி சிக்கன் திறக்குமே. சாவி இல்லைங்களே. நான் உங்களுக்கு காது கேட்காதா? அந்த பூட்டாவட
Blush. Oh, thank you. I love you. Hey, என்ன மேம் வம்பு பண்ற? வம்பு பண்ணல மேடம். நீங்க அந்த இதயத்துல எழுதி வச்சிருக்கிறத படிச்சேன். யார் நீ? சத்யவந்தன். சத்யவந்தனா? மூஞ்சிய பார்த்தா புழுகு மாஸ்டர் மாதிரி இருக்கு. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா உங்களுக்காக ஒரு 1000 பொய் கூட சொல்ல தயார். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கண்ணு அழகா இல்லைன்னு போய் சொல்லலாம், உங்க கண்ணம் பளபளப்பா இல்லைன்னு சொல்லலாம், உங்க இடை கொடி மாதிரி இல்லைன்னு சொல்லலாம், உங்க தொடை வாழை மாதிரி இல்ல. என்ன நான் ரொம்ப கீழே போற? இதுக்கு மேல பேசின சுட்டு சுட்டு பொசுக்கிடுவேன், ஜாக்கிரதை. சுட்டு பொசுக்கிடுவீங்களா? சுட்டு பொசுக்கிறதுக்கு நான் என்ன அந்த காலி பாட்டில? தேங்க்யூ. என்ன நீங்களே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க ஃப்ரெண்ட கொஞ்சம் சொல்லு. ஹலோ ஹலோ ஏய் ஹலோ ஏய் 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 மகேஷ், இந்த ரசம் இப்ப நம்ம வீட்டுக்கு தானே போறோம். முட்டாள், நம்ம பொட்டி அந்த பொண்ணு வண்டியில போயிடுச்சுடா. பொட்டி குட்டியோட போயிடுச்சான். இந்த வீடுதான். போட பத்தியாடா? ராஜாராம், IPS, கமிஷனர் ஆஃப் போலீஸ். டிஸ்கஸ்டிங், டிகிரேடிங். அன்னைக்கு என்னடா ஓடுற காரை நிறுத்தி கொள்ளையடிச்சிருக்கான், இன்னைக்கு ஓடுற ரயில்ல இருந்தே கொள்ளையடிச்சிருக்கான். இத்தனை செய்யறது ஒருத்தன், தட் ஒன் மேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பிடிக்க முடியல. வாட் a shame. எக்ஸ்கியூஸ் மீ சார், அவன் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் செய்யறான்னு எப்படி சொல்ல முடியும் சார்? அவன் செய்யற விதம், அதுல இருக்கிற வேகம், அதுல இருக்கிற புத்திசாலித்தனம், எல்லாரும் முன்னாடி கொள்ளையடிச்சிருக்கான். ரயில்ல இருந்து வேனுக்கு தாவி இருக்கிறான். வேனை கொண்டு நடு ரோட்ல நிறுத்திட்டு உங்க கண்ணு முன்னாலேயே தப்பிச்சுட்டான். எப்படி? அங்கிள், ஒருவேளை அவன் மனுஷன் இல்ல மந்திரவாதியோ என்னமோ வில்லி சொல்லி வச்சுதான் பிடிக்கணும் போல இருக்கு. Will you shut up? சாரி அங்கிள், நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவன் ஒரு சூப்பர் மேன். வாவ். சுஜாதா, அந்த எமர்ஜென்சி லைட்டுங்க. அது 77 மார்ச்ல போனதுதான். அப்புறம் அதை பத்தி யாரும் கவலைப்படல. கோவிந்தனை கூப்பிட்டு மெழுகுத்தி ஏற்றி சொல்லு. கோவிந்தா, 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 கோவிந்தா. யாருது? நான் தான் எலக்ட்ரிஷியன் கோவிந்தாச்சாரி. நீ எப்படி இங்க வந்த? அவன் தான் அனுப்பிச்சு வச்சான். கோவிந்தான்னு கூட்டதும் கோன்னு அனுப்பிச்சுட்டேன். அவன் தான் யாரு? அவன் எங்க அப்பன் ஏழுமலையான் வெங்கடாஜலபதி பாலாஜி. உங்களுக்கு தெரியாதா? நீங்க செய்வேல கோச்சுக்காதீங்க. எழுதாத்துல வேலை வேண்டியிருந்தேன். சட்டி இங்க விளக்கு போறத பார்த்தேன். நேரம் இங்க வந்துட்டேன். ஆபீஸுக்கு போனா நீங்க போன் பண்ணல 2 நிறைய அனுப்புவேன். சரி சரி, நிக்காம வேலை கவனி. சரி என்ன இது என்ன ஒரே போலீஸ்காரால நிக்கிறா? முந்தையெல்லாம் சைக்கிள்ல லைட் இல்லைன்னா தான் பிடிப்பேன். வீட்டுல லைட் இல்லைன்னா கூட என்ன கை தவறி பவர் ஸ்டேஷனுக்கு போல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணிட்டு. இது போலீஸ் கமிஷனர் வீடு, வேலை கவனி. கமிஷனர் விட கமிஷனர் நீங்க தான் கமிஷனர். கமிஷனர் ஓபனா வைக்கணும்னு நினைச்சு மன்னிச்சுங்க. தப்பா நினைச்சுக்க. என்னது உங்க ஆத்துல புத்தத்துல சோபா போட்டிருக்கு? ஏண்டாப்பா அம்மா உங்க பொண்ணு? ஆமா. உங்க ஆத்துல டிவி இருக்கா? இது ஐஸ்பட்டு ரெஃப்ரிஜரேட்டர் இருக்கா? அனாவசியமா கேள்விலாம் எதுக்கு? வேலை பார். அண்ணா இதெல்லாம் தொழில் வேறன்னா ரோடு எவ்வளவு போகுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன். சரி சரி. மாடல் ரெக்கார்ட் பிளேயர், ஃப்ரிட்ஜர், அயர்ன் பாக்ஸ், ஏசி. எல்லாத்துக்கும் போறோம். ஏசி இருக்கோ இல்லையா? அப்ப அங்கதான் விஷயமே இருக்கு. நாங்க ஐசுமோ சொல்லுங்க. அம்மா வயசானவன் வீட்டுல கண்ணு தெரியாது, கை பிடிச்சா ஆச்சும்போ. அது கை இல்ல, டார்ச் லைட்டு. ரெண்டுமே வந்து இந்த சுவிட்ச் போர்டு எங்க இருக்கு? அங்கதான் இருக்கு. சரி, இப்ப நீ எங்க இருக்க? ஐயோ என்னதுமே குழந்தை இருட்டுல பார்த்து நடக்கூடாதோ? இருட்டுல எப்படி பார்த்து நடக்க முடியும்? கிளம்பிட்டு
ஏன் காலை பிடிக்கிற? நான் எங்க பிடிக்கிறேன்? என் அப்பன் பாலாஜி அவன் பிடிக்க வைக்கிறான். அவனே வேற மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோ, இத்தனை நாள் உங்க ஆளையா பிடிச்சுட்டு இருப்பேன். முகத்தை பிடிச்சிட்டு இருப்பேன்னு சொல்ல வந்தேன். தடிக்க வந்து முகத்துல எடுபட்டு இருந்தேன்னா நல்ல வேலை முகத்துக்கு வந்தது முழங்காலோட போயிடுச்சு. என்ன இது? இது இதெல்லாம் விரல். அது தெரியுது. ஹரிசேஷம் தொட்டு பார்த்தே சொல்லுல குழந்தைக்கு பரதநாட்டியம் வருமோ? பெரிய டான்ஸரா இருக்கணுமே. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? இந்த கைய பாருங்களேன், இது பிஞ்சு கை இல்ல, பிஸ்டல் பிடிக்கிற கை. சரியா? விடு கைய. இது கண்ணா? இது இல்ல, பிலிப்ஸ் பல்பு. வாட்டு என்ன ஒரு 400 வாட் இருக்கும். யோ, நீ எலக்ட்ரிஷியனா இல்ல ஜோசியம் பாக்குறானா? எலக்ட்ரிஷியன் என்னோட தொழில், ஜோசியம் பகவான் ஏழுமலையான் கொடுத்த பிச்சை. சரி சரி, வந்த வேலை கவனிப்போ. வந்த உடனே வேலையை கவனிச்சா இருக்காது. என்ன இப்படி வாழ்த்துட்டே இருக்கேன். சல்லம் மேல ராமா கண்டுபிடிச்சுட்டேன். ஒண்ணு இல்ல, எது தேடி வந்தானோ கண்டுபிடிச்சேன். ஒண்ணு இல்ல, ஏதோ ஒரு நிமிஷம் வேலை முடிஞ்சிடும். அப்பா கோவிந்தா, எப்படி கத்துற? என் வேலையை நான் முடிச்சுட்டேன். இனிமே எல்லாம் பகவான் கிருபை. மேல இருக்க அவனை கேட்க வேண்டாமா? அதனாலதான் மேல இருக்கிறவன லைட்டா போடுறாப்பா. காரியம் ஆயிடுச்சா? சாட்சியா பகவான் மகிமையே. ஒண்ணுல இருட்டுல பார்த்தது வெளிச்சத்துல தெளிவா பார்த்துக்கலாமே. என்னதான் உங்க ஆத்துல டெய்லி இந்த மாதிரி பீஸ் போகப்படாதான்னு வேண்டிக்கிறேன். ஏழுலையானு நீ வெளியில போல போல. அடா 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 செமிஸ்டர் என்ன பங்களாவை பெஸ்ட் ஜோயா கட்டிருக்காங்க. போயிட்டுமா? ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னத்துக்கு அதெல்லாம் மேல இருக்கிறவன் அவன் ஏற்பாடு. மிஸ்டர் நெல்லு, பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? எலக்ட்ரிஷியன் பொட்டிக்குள்ள என்ன இருக்கும்? ஞாபகம் இருக்கும். பீஸ் பல்பு, இது சுவிட்ச், வயரு, வெங்கடாஜலபதி படம், மேரேஜ் ஓதிட்ட பத்திரிக்கை, அப்புறம் அப்புறம் என்ன மானத்தை வாங்க பாக்குறாள். உள்ள ஊசி பண்ண புழுகாத வச்சிருக்கேன். கிளியர் அவுட், கிளியர் அவுட். போலாமா? பெரியவா பெரியவா சொல்லிட்டு வந்தாவா? போயிட்டுமா? போயிட்டுறேன். என்னமா அந்த எலக்ட்ரிஷியன் போயிடுச்சா? அந்த அருமையா போயாச்சு. ஐயோ, அந்த ஆள் இந்த பெட்டி விட்டுட்டு போயிடுச்சே. இதே மாதிரி ஒரு பொட்டி அவங்க கையில இருந்தது. அப்ப இது ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன் பந்துகள், ஆடுங்கள் ஆடுங்கள் பிள்ளை பொன் பந்துகள். உலகத்தில் பல உள்ளங்கள், என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள், அந்த கண்ணன் பிம்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். தீபங்கள் இங்கு ஏற்றுங்கள், திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை என்னும் ஒரு விழா. தீபங்கள்
இங்கு ஏற்றுங்கள். திருவிழா தெய்வ பெருவிழா, கண்ணனை எண்ணும் ஒரு விழா. கோபம் போலே வாழுங்கள், பாவம் போலே வீசுங்கள். பிள்ளைகள் பிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில். கலகமே இன்றி வாழுங்கள். முந்துங்கள் தினம் முந்துங்கள், உலகமே உங்கள் கைகளில். கலகமே இன்றி வாழுங்கள். கண்ணே பாப்பா தூங்காதே, காலம் உண்டு எங்காதே. பிள்ளைகள் கிள்ளைகள் கண்ணன் பிம்பங்களே. பாடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். உலகத்தில் பல உள்ளங்கள், என்றும் குழந்தைக்கு புது எண்ணங்கள். அந்த கண்ணன் பிம்பங்களே. ஆடுங்கள் பாடுங்கள் பிள்ளை பொன் வண்டுகள். அம்மா, உன் பேர்ல ஆரம்பிச்சிருக்கிற இந்த அனாதை இல்லத்துல எல்லா பிள்ளைகளுமே என்ன மாதிரி தாய்ப்பாசத்துக்காக ஏங்குற அனாதைகள் தான். ஒளிமயமான இந்த திருநாள்ல இங்க எரியற இந்த ஜோதியை போலவே அந்த குழந்தைகளோட எதிர்காலமும் பிரகாசமா ஒளிவிடணுங்கிறது தான் என்னுடைய லட்சியம். என்னுடைய இந்த முயற்சி வெற்றியடைய உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைம்மா. என்ன வாழ்த்துங்க. டேடி, இந்த நாட்டுல எதுக்கு மாலை போடுறதுன்னு விவசாயே கிடையாது. உயிரோட இருக்கும் போதும் போடுறான், உயிர் போனதுக்கு அப்புறமும் போடுறான். இந்த வருஷம் தீபாவளி. ஓ டேடி, சீட்டாட்டத்துல நான் 5000 சம்பாதிச்சேன். 5000 rupees. ஓ, சீட்டாட்டத்தை விடு டாடி, அந்த சிங்காரி ஆட்டத்தை நீ பார்த்திருந்தா பாரத மாதாக்கு ஜேன்னு சொல்ல மாட்டேன், சிங்காரிக்கு ஜேன்னு சொல்லிருப்பேன். என்ன உளற? ரகு என் மகன் தான். இருந்தாலும் அவன் முன்னால பேச நான் எவ்வளவு தயங்குவேன் தெரியுமா? தாத்தா, நீங்களும் ஒரு பெக்கு சாப்பிட்டீங்கன்னா பெரிய பிரசங்கமே பண்ணலாம். விஸ்கி குடிக்கலடா, விஸ்கி உன் வாழ்க்கையே குடிச்சிருச்சு. மாணிக்கம், இவன் என் பேரனே இல்லை. இனிமே இவன் என் முகத்தில் முடிக்கூடாது. முதல்ல இவன் இங்கிருந்து போய் சொல்லு. ஒன்னடிக்கலப்பா, என் திட்டத்தில் அடிச்சுட்டாரு. ரமேஷ், நீ ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா இந்த வீட்டுல நீ பேரனா நடிச்சுட்டு இருக்க. எத்தனை போகுது? அந்த ஆள் மண்டையை போட்டான்னா பூரா சொத்து உனக்கு தான். சொத்துல ஒரு பாதின்னு சொல்லு, இன்னொரு பாதி தான் உனக்கு வந்துருமே. நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா சொல்லுவேன். அங்கிள், சுஜாதாவா, வாமா வா. ஹாப்பி தீபாவளி. சேம் டு யூ. இந்தாங்க தீபாவளி ஸ்வீட். ஓ, தேங்க் யூ. வாங்க கமிஷனர். ஏமா, தீபாவளிக்கு தீபாவளி தான் வர்றதுன்னு வச்சிருக்கியா? எங்க இந்த வீட்டு இளவரசர் காணோம்? இளவரசரா? அதான் அங்கிள், ரமேஷ். இன்னைக்கு தீபாவளி ஆச்சே, எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான். பாத்தீங்களா, நம்ம அவரை பார்க்க வந்திருக்கோம். அவர் ஊரை சுத்த போயிருக்காரு. சொல்றேன்னு கோவிச்சுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணம் எதுவும் ரமேஷ் கிட்ட இல்ல.
உங்களை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ரமேஷ் உங்க பேருங்கிறதே ஆச்சரியமா இருக்கும். என்ன செய்யறதுமா, அதிகமா செல்லம் கொடுத்து நானே கெடுத்துட்டேன். டோன்ட் வரி, கொஞ்ச நாளாதான் எல்லாம் சரியா போகும். அப்ப நாங்க புறப்படுறோம். போயிட்டு வரேன் அங்கிள். $200 blind. 200 blind. 200. Hi, baby. Hi. Hi, sweetie. Oh, 1600. 3,000. So. ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் எதிரி. யாரை ஏமாத்துறேன்னு சொல்றேன்? நீதான். வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங்? நிரூபிக்க முடியுமா? நிரூபிக்கணுமா? பேபி ஜஸ்ட் a minute. என்ன அவ்வளவு அவசரம்? இன்னும் எத்தனை பேருக்கு இங்க தண்ணி காட்டணும்? போக வேண்டாம்? You want brandy? I want பூந்தி. போடி. போனா ரமேஷோட கார்டை எங்கம்மா வச்சிருக்க? சொல்லிடு. சொல்ல மாட்டேன். எட்டு ஸ்பேடு ஜோக்கர்ல ராஸ்கல் பிடிச்சி உட்காரு. அவங்க அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு போய் சேரு. இனிமே இங்க சேர்க்காதீங்க. மறுபடியும் இந்த கிளப்புக்குள்ள காலை வச்ச காலை உடிச்சிரு. நோ 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 ப்ளீஸ். என்ன மறைக்கிறேன்? வெளில போய் கோலி விளையாட போறேன். மிஸ்டர், எவ்வளவு பணம் தோத்துருப்பேன்? 10,000 ரூபாய்? 20 மடங்கா? 2 லட்சம் ரூபாய் நான் தரேன். எதுக்கு? சும்மா ஒண்ணும் தரல. தர்ற பணத்துக்கு எனக்கு உதவி ஒண்ணு செய்யணும். என்ன உதவி? ராணுவ தளவாடங்களையும் அதை வச்சிருக்கிற இடத்தையும் போட்டோ பிடிச்சு எனக்கு தரணும். அது என்னால எப்படி முடியும்? உன்னாலதான் முடியும். நீதான் பிளைங் கிளப்ல மெம்பர் ஆச்சு. எங்க வேணாலும் பறக்கலாம். பறக்கும் போது படம் பிடிச்சா போச்சு. யாராவது சந்தேகப்பட்டா போலீஸ் கமிஷனர் உனக்கு ரொம்ப வேண்டியவர் தானே. அவருடைய மருமக நீ பறக்கும் போது உன் கூட இருந்தா யாருக்குமே சந்தேகம் வராது. மனசுல துணிச்சல் இருந்தா 2 lakhs கைக்கு வரும். இந்த கேமரா. உங்க பேரா? சாரி, அசோக். அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். Senorita, how do you feel about me now, I say? Hey, let's
நதி இருக்கு தலை குளிக்க, விதி இருக்கு மனம் முடிக்க, இறங்கிவிட்டால் சுகம் இருக்கு, இதயத்திலே இடம் இருக்கு, தொடர்கதை எழுதுவோம் விரைவிலே, தோட்டக்காரன் பூவை பாடினால் பார்க்குமே கேட்குமே. அன்று நான் உன்னிடம் கைதியானேன், இன்று நான் உன்னையே கைது செய்தேன். உனக்காக பிறந்தேனே, எதற்காக வருகின்றாய்? பறந்தாலும் விடமாட்டேன், பிறக்கையில் தரமாட்டேன். எதற்காக வருகின்றேன், உனக்காக தொடர்கின்றேன். பேபி பேபி அப்படி ஃபீல் அபவுட் மீ நவ. பறந்தாலும் விடமாட்டேன். கண்டவனும் ஃபைன் பேப்பர் மெம்பர் ஆயிருக்கான். நான்சென்ஸ். சாரி சார். Bloody fool idiot. Give me that. Thank you. Come, let's go. ரமேஷ், எஸ், பணத்தை சரியா எண்ணிட்டியா? எல்லாமே கரெக்டா. குட். பெஸ்ட் ஆஃப் லக். பை. லிலி, இந்த ஃபில்ம் டெவலப் பண்ணு. குயிக். கான்ஸ்டபிள், என்னப்பா அது? சைலன்ஸ். பார்த்தா தெரியல, கழுதப்பட்டாலும் முடியாதுப்பா. பயங்கர ஸ்ட்ரைக் நடத்துதுங்க. வாட் ஸ்ட்ரைக்? ஆமாங்க. மனுஷங்கள்லாம் எங்க லெவலுக்கு வந்தப்பறம் நாங்க ஏன் மனுஷ லெவலுக்கு போய் ஸ்ட்ரைக் பண்ண கூடாதுங்கறத இவங்க பாயிண்ட். என்ன கேக்குதுங்க தெரியுமா? துணியில அழுக்கு ஜாஸ்தி கூடாதான், சுமைக்கேத்த தீனி, லீவு, போனஸ் எல்லாம் கேக்குதுங்க. உன்னை பார்த்தா பைத்தியக்காரன் போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. ஒழுங்கா வழிவிடு, இல்ல சுட்டு தள்ளிடுவேன். ஏய் ஜில்பா தலையா, அது ஒன்னால முடியாது, உங்க அப்பனால முடியாது, ஏன் அந்த குரு வந்தா கூட முடியாது. குருவா? கழுத பயல, வழிவிடுற. என்னடா குரு பேரை கேட்ட உடனே நடுங்குற? நான் ஏன் நடுங்கணும்? எனக்கு அந்த குரு ஒண்ணுதான், இந்த கதையும் ஒண்ணுதான்.
இந்த ஊர்ல கொலகாரனுக்கு கால் நடுங்கும், கொள்ளகாரனுக்கு கை நடுங்கும், அரசியல்வாதிக்கு நாக்கே நடுங்கும். உங்களை சும்மா விட போறது லாக்கப்புக்கு வாங்க வாங்க வாங்க. சாமி சாமி, இந்த தொழிலை செஞ்சுதான் கால் வச்சு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. தொழிலை செஞ்சாலும் உங்களுக்கு கஞ்சி தானே? ஆமா. அதுக்கு நீங்க பட்னியா கிடக்கலாம். என்ன நடக்கிறதுக்காக சர்க்கார் எவ்வளவு பெரிய ரோடு போட்டுருக்குது, அதை விட்டுட்டு இத்தனோட கம்பியில் நடந்தா எப்படி? அப்புறம் பஸ்ல அறிதான் எப்படி போகும்? இதுல தான் போகுமா? சும்மா விட போடலாம் வாங்க. இல்ல இல்லைங்க, உங்க காலை பிடிக்கிறவங்க. காலை தானே? ஆமாங்க. அப்ப பிடி. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த ஒரு தடவை மட்டும் எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீ மட்டும் காலை பிடிச்சா போதுமா? உன் பொண்ணு சும்மா இருக்குதே. பொண்ணா? உன் பொண்ணு தானே இது? நானே பத்ததுங்க. என்ன இது கம்பெனியா நடத்துவாங்க? பிடிக்க சொல்லியா காலை? ஆமா மங்கா, ஐயா காலை பிடிச்சு விடுமா? இதுதான் காலு. இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள் ரமேஷ். குரு ஒருத்தன் துணையோட வந்து கொள்ளையடிச்சிருக்கான்னு சொல்றத என்னால் நம்பவே முடியல. ஏன்னா போலீஸ் ரெக்கார்ட்ஸ் படி எவ்வளவு பெரிய கொள்ளையா இருந்தாலும் குரு தனியா தான் அடிச்சிருக்கான். என்ன நம்புங்க அங்கிள், என்ன வழிமறிச்சது ஒரு ஆள், குருன்னு சொல்லிக்கிட்டு என்ன கொள்ளையடிச்சது வேற ஒரு ஆள். சார், இந்த லெட்டரையும் கேமராவையும் உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டு போறாரு ஒரு ஆள். குரு என்ன சார் குரு குருன்னு பேச்சடி விடுது? குரு பெயர்ச்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? சிதாம், குரு இந்த லெட்டரையும் பிலிம் லோட் பண்ண இந்த கேமராவே அனுப்பிச்சு வச்சிருக்கான். கேமராவா? குரு கொள்ளக்காரனால இருந்தா என்னைக்கு பிலிம் ப்ரொடியூசர் ஆனா? நோ, யாரோ ஒரு தேச துரோகி நம்ம நாட்டு மிலிட்டரி இன்ஸ்டலேஷன்ஸ் எல்லாம் படம் பிடிச்சு எதிர்நாட்டுக்கு படத்தை காமிக்க பார்த்திருக்கான். நல்ல சமயத்துல குரு குறுக்கிட்டு அதை தடுத்து நிறுத்தி கேமராவையும் பிலிமையும் இங்க அனுப்பிச்சு வச்சிருக்கான். பாஸ்டர், இந்த மாதிரி தேச துரோகிகளை என்ன செய்யறதுன்னு புரியல. என்ன மிஸ்டர் ரமேஷ்? ஆமா, நெத்தியில் என்ன காயம்? மிஸ்டர் ரமேஷ் கிட்ட குரு தான் கைவரிசையை காட்டிட்டான். இனிமே அந்த குரு கிட்ட எதுவும் வம்பு வச்சுக்காதீங்க. அது சரி, இன்னொரு தடவை அந்த குருவை பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்களா? ஒய் நாட்? ஒரு தடவை பார்த்தா போதும், அப்புறம் மறக்கவே மாட்டேன். மன்னிக்கணும், உங்க ஞாபக சக்தி மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. What do you mean? என்னையே உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நீங்க போய் குருவை. என்ன சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே என்ன 2 முறை பார்த்திருந்தோம், உங்களால என்ன தெரிஞ்சுக்க முடியல. முதல் தடவை பூமியில, இன்னொரு தடவை ஆகாசத்துல. ஒருவேளை 2 சமயத்திலயும் உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்க கவனம். ஹலோ அங்கிள். விடமாட்டேன் பிறர் கையில் தரமாட்டேன், அன்று நான் உன்னிடம் கைதியானே, இன்று நான் உன்னையே கைது செய்தேன். வாமா சுஜா, என்ன விஷயம்? அங்கிள், புயல் நிவாரண நிதிக்காக நாங்க ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஏற்பாடு பண்றோம். அதுக்கு டிக்கெட்ஸ் வைக்கணும். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நீ எந்த டிக்கெட் சொன்னாலும் நான் வாங்கிக்கிறேன். ஆனா மத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பவரை நான் மிஸ்யூஸ் பண்ண மாட்டேன். ரமேஷ், நீ எப்படி நழுவ
ஒருவருக்கு தானே? நான் 2000 ரூபாய் தர்றேன். தேங்க்யூ. மிஸ்டர், நீங்க ஏதாவது கொடுக்குறீங்களா? நீங்க எவ்வளவு கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 2 லட்சம் ரூபாய். பேனா இருக்கா? இந்த பணம் கலெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ரொம்ப வேர்க்க விறுவிறுக்க உழைச்சிருக்கீங்க போல இருக்கு. பேனாலாம் ஒரே வேர்வையா இருக்கு. 101 ரூபாயா? ரெண்டு லட்சமா? ஆமா, நல்ல காரியத்துக்கு பயன்பட போற பணம். எங்க கையில இருந்தா குரு மாதிரி பொல்லாத பசங்க அடிச்சிட்டு போனாலும் போயிடுவாங்க. என்ன மிஸ்டர் ரமேஷ்? அங்கிள், இந்த செக் மாத்தினா பணம் வந்துடும் இல்ல? இஸ் ரியல் பிக் ஷாட். இவர் பேர் சொன்னா போதும், செடியில இருந்து காய்ச்சி கொட்டும் பணம். நான் வரேன் அங்கிள். வரேன். மிஸ்டர் அசோக், குரு சம்பந்தமா பேசிட்டு இருந்ததுல நீங்க வந்ததை மறந்துட்டேன். என்ன விஷயம் வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல, நான் அந்த பார்வதி நிலையத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுறதா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு போலீஸ் பெர்மிஷனுக்காக வந்தேன். இதுக்கு நீங்க நேர்ல வரணுமா? போன் பண்ணிருந்தா போதுமே, நான் ஏற்பாடு பண்றேன். தேங்க்யூ வெரி மச். என்ன பாக்குற துட்டா? பிரேக் சரியில்லை, போயா. என்னது வீடு பூட்டி இருக்குது? எங்கேயாவது கம்பியில ஏற போட்டிருப்பாரு. பூட்டின வீடுல தண்ணி சத்தம். சம்திங் ராங். கத்தாத, வேற யாரும் இல்ல மகேஷ் தான். போலீஸ் வந்துட போகுது. நீயா அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ குடிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்கா இன்னும் கொஞ்சம் குடிய. ஆசை ஆசை. உங்க அப்பா இல்லையா? கடற்கரை போயிருக்காரு. உங்க அப்பா அவன் தான் எனக்கு வில்லன். என்னைக்காவது நாள் தந்தியில ஏறும்போது அறுத்து விட்டுறம்ப. ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ஆஞ்சநேயர் சுவாமி இன்னும் உங்க அப்பன் கனவுல வந்து சொல்லலையா? இன்னும் சொல்லலையே. ஆஞ்சநேயர் யார் பேரை சொல்றாரோ அவருக்கு தான் என்ன கட்டி கொடுப்பேன்னு காத்துக்கிட்டு இருக்காரு. ஆமா, உங்க ஆஞ்சநேயர் சுவாமி என்னைக்கு வந்து சொல்ல போறாரோ முதல்ல பெண் கதவை தோற கும்பிடுறோம் போது. கும்பிடு. அம்மா, ஜன்னல் பக்கம் இருந்து வரீங்க. அந்த வரையா குளிக்கிறது. யார் குளிக்கிறா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? யாராவது குளிச்சுக்கா கொண்டுடுவேன். நான் ஒண்ணும் குளிக்கிறது இல்லைங்க. அதான் பூட்டின வீட்டுல தண்ணி சத்தம் கேட்கறத என்னன்னு செக் பண்ணி பார்த்தேன். அது வந்து கல்யாணம் ஆகல உனக்கா? என் பொண்ணுக்குங்க தனியா இருக்கிறேன்னு பூட்டிட்டு வெளியில போயிட்டு வர. ஏன் பூட்டி வைக்கிற? கல்யாணத்தை பண்ணி வை. செஞ்சிருவோமா? இதுக்குன்னு ஒரு கும்பலே ரெடியா இருக்கீங்களா? இதுக்கும் வேலை வர வேண்டாங்களா? சாவி வந்திருக்குல்ல தோற. நீங்க தான் அடிக்கடி வருவீங்க. வாங்க உள்ள வாங்க. இதுதான் நம்ம வீடு. தெரியுதே. போலீஸ்கார ஐயா, பலமா அடிபட்டுச்சா? என்ன இது? நீச்ச கலந்து போச்சு. அதே நம்ம சலூன் சதாசிவம் இல்ல, அவன் தூக்கத்துல அரைகுறையா வெட்டிவிட்டான். அவன் அரைகுறையா தானே வெட்டலாம். நான் முழுசா வெட்டம் பாரு. எடுமா அந்த கத்தியா? மீசையை வெட்டவா? இல்ல அவன் கழுத்த வெட்டா. அப்படியே நின்று அசையாத. உன்னை என்ன செய்யணும் பாரு. போலீஸ் நான் தாங்க. அப்பா வந்தியா? நீ யார போலீஸ்? நீ போலீஸ்? ஐயோ பயல, என்ன பாயா மாத்து பாக்குறேன்னு. ஆமா,
என்னாச்சு? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என் கார் மோதிடுச்சு. காரு மோதிடுச்சா? தப்பு என் மேலதான் அங்கிள். என்ன டாக்டர்கிட்ட கூட்டு போய் மருந்து போட்டு ஃபீஸ் கூட அவங்க கொடுத்தாங்க. இப்போ என்ன இங்க கொண்டு வந்து விருதுக்காக வந்திருக்காங்க. ரொம்ப நல்லவங்க அங்கிள். சரி, நீ போய் ரெஸ்ட் எடுத்து. தேங்க்யூ. இது என்ன பள்ளிக்கூடமா? பள்ளிக்கூடம் மட்டும் இல்ல, அனாதரவா விடப்பட்ட இந்த குழந்தைகளுக்கு அடைக்கலம் தர ஒரு ஆலயம்னு கூட சொல்லலாம். இவங்கெல்லாம் அனாதைங்களா? இந்த கேள்வி அந்த குழந்தைகளை பார்த்து யாரும் கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த நிலையத்தையே நான் கட்டினேன். எவ்வளவு புனிதமான லட்சியம் உங்களுடையது. உங்க மாதிரி லட்சியவாதி தான் இந்த நாட்டுக்கு தேவை. இது யாருடைய சிலை? அது எங்க அப்பாவோட சிலை. பேரு பார்வதி. அவங்க ஞாபகார்த்தமா தான் நான் அந்த நிலையத்தையே உருவாக்கினேன். நீங்க ஒரு பெரிய பணக்காரன் மட்டும்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எவ்வளவு பெரிய குணம் உள்ளவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க அறிமுகம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம். ஒரு முறை வீட்டுக்கு வாங்களேன். வரேன்னு சொல்லிட்டு வந்தா அதுல சர்ப்ரைஸ் இருக்காது. ஒரு நல்ல நாள்ல நல்ல சந்தர்ப்பத்துல நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ். போயிட்டு வரேன். சரி. Happy birthday to you. Happy birthday to you. அசோக். நல்ல சந்தர்ப்பத்துல உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? Many happy returns of the day. தேங்க்யூ. இன்னைக்கு என் பர்த்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க மாமா சொன்னாரு. நீ என்ன கூப்பிடலனாலும் அழையாத விருந்தாளியா நானே வந்துட்டேன். உண்மையிலேயே இந்த பார்ட்டி நான் கொடுக்கல. ரமேஷ் தான் இந்த ஹோட்டல்ல ஏற்பாடு பண்ணாரு. ஹலோ. என்ன அப்படி பாக்குறீங்க? மறுபடியும் மறந்துட்டீங்களா? மிஸ்டர் அசோக். ஓ, அசோக். ஹலோ. வெள்ள நிவாரண நிதிக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவரு. 2 லட்சம்? அது மட்டும் இல்ல, நூத்துக்கணக்கான அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு தருது அவருடைய பார்வதி நிலையம் தான். இன்னைக்கு நீங்க இந்த பார்ட்டிக்கு வந்ததுல எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையா இருக்கு. என்ன ரமேஷ், எரியுதா? ஓ, ஐம் சாரி. என்ன குடிக்கிறீங்க? anything? ஓகே. சுஜாதா, நீ எங்க போற? உன் கெஸ்ட கவனிக்க வேண்டிய என்னுடைய பொறுப்பு. மிஸ்டர் அசோக், வாட் யூ வாண்ட்? விஸ்கி ஆர் பீர்? Oh, no, no, no. Always thumbs up. ஓகே. ரமேஷ், எனக்கும். ஷூர். இதை அவங்கிட்ட கொடுத்துரு. என்ன ரமேஷ், அதுல என்ன கலந்துருக்கு? லூசி, இதை குடிச்சிட்டு அவன் ஆடணும். அவனோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். என்னோட வா. பார்ட்டி நடக்கும்போது பாதையில் நான் விட்டுட்டு இப்ப நீ வர்ற.
நானும் இல்லை, என் நெஞ்சில் நாணமில்லை. பபபயந்தன் கண்ணில் ஏழுலகங்கள் வாராய் கண்ணாவா. அசோகா, நான் தான் மகேஷ் பேசுறேன். நம்ம எதிரிங்க இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டேன். பாஸ், பாஸ் என்ன நம்புங்க பாஸ். அந்த சிஐடி இன்ஸ்பெக்டருக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல பாஸ். அப்படின்னா பிளேனை கடத்திட்டு போற நம்ம பிளான் போலீஸுக்கு எப்படி தெரிஞ்சது? சத்தியமா எனக்கு தெரியாது பாஸ். ஒரு பொய்ய மறைக்கிறதுக்காக எத்தனை சத்தியங்கள் பண்றேன். ஒரு ராத்திரி பூரா அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல இன்ஸ்பெக்டரோட நீ இருக்குல்ல? இல்ல பாஸ். நிச்சயமா இல்ல? இல்லவே இல்ல. இது உன்னுடைய தானே? அப்போ இந்த செயின் ப்ளூ டைமண்ட் ஹோட்டல்ல, அதுவும் 26ஆம் நம்பர் ரூம்ல எப்படி இருந்துச்சு? உங்க வீட்டில இருந்து நடந்து போச்சா இல்ல பறந்து போச்சா? பாஸ்,
இவர்தான் நம்ம ஃப்ரெண்ட் ரமேஷ். பார்க்கணும்னு சொன்னீங்களே. என்ன ரமேஷ் பார்க்கிற? இது துரோகியின் ரத்தம். துரோகிக்கு இங்க என்ன தண்டனை பார்த்தீங்கள? நீங்க என்னமோ இன்டைரக்டா பேசுறீங்க. துரோகிக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? ராணுவ தடவாடங்களையும் ரகசியங்களையும் படம் எடுத்து தரேன்னு 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு என்ன ஏமாத்திட்டீங்க. அது ஏன் தப்பு இல்ல, குருவோட வேலை. குருவா? ஆமா, அவன் தான் என்னோட கேமராவை மாத்தி போலீஸ்க்கு அனுப்பிச்சிட்டான். என்ன உளற? அவனே தான் நீங்க கொடுத்த பணத்தையும் கொள்ளை அடிச்சிட்டான். அப்போ நம்ம பிளான் எல்லாம் குருவுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்ல? அதுதான் எப்படின்னு புரியல. இப்ப முதல்ல குருவை முந்திக்கணும். அவன் அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை அடையாளம் தெரியாம அழிச்சிடணும். அதுக்கு முன்னால உங்களையே அழிச்சிடும். தைரியசாலிகளின் ரசிகன் நான். மைக், ரமேஷை கூட்டிட்டு வெளியே போ. எல்லாரும் போங்க. உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டதை விட கெட்டிக்காரனா இருக்கிறேன். ட்ரெயின்ல கிளியோபட்ரா கிட்டையும் சிகப்பு ரோஜா கிட்டையும் என்னோட கைவரிசையை காட்டினதுல இருந்தே குருவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவா? அது குரு, நமக்குள்ள இப்போ ஒரு பேரத்துக்கு வருவோம். நம்ம 2 பேரும் ஒரே குட்டையில ஊறின மட்டைகள். லாப நஷ்டம் யாருக்கு வந்தாலும் இதே தொழில தான் இருக்க போறோம். உனக்கு என்ன லாபம் வேணும்? லாபத்தை காட்டி குருவை வேலை பேச முடியாது. குருவோட விலையை எந்த உலக மார்க்கெட்லயும் நிர்ணயிக்க முடியாது. வெரி குட். வியாபாரத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். முதல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அடையாளமா கை கொடுப்போம். தேச துரோகிகளோட கை கொடுக்க மாட்டான் இந்த குரு. தேசம் துரோகம் எல்லாம் மேடையில பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். ஆல் ரைட், அட்லீஸ்ட் நம்ம பார்ட்னர்ஸா இருப்போம். நீ என்ன எதிர்பார்க்கிற? 10%, 20%, 30%? அதுக்காக உன்னை சும்மாவும் விட போறது. கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் இந்த குருவை நீ நினைக்கணும்.
ஒரே கலப்பா இருக்கு, காஃபி கொண்டா. காஃபி எங்க காவேரி? பக்கத்திலேயே இருக்கு, ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்டுருமா? நீங்களா? காவேரி எங்க போய் தொலைஞ்சா? காவேரி எங்கேயும் போயிடல, கர்நாடகத்துல ஆரம்பிச்சு தமிழ்நாட்டு வழியா ஓடிக்கிட்டே இருக்கா. அப்போ நான் உங்க வீட்டுல இருக்கேன். நீ இருக்கிறது என் வீடுதான், படுத்து இருக்கிறது என் படுக்கதான், உன்னை தழுவிக்கிட்டு இருக்கிறது என் போர்வைதான். அதெல்லாம் என்னுடைய ட்ரெஸ்ஸா? அவ்வளவுதான் இருந்தது, எல்லாத்தையும் கழட்டி காய போட்டிருக்கேன். கண்ணை மூடிக்கிட்டு தான் ட்ரெஸ் எல்லாம் கட்டினேன். ஆபத்துக்கு பாவம் இல்லையே. நான் இங்க எப்படி வந்தேன்? நீயா வரல, உனக்கு ஏற்பட்ட போதையில வந்த. ஆமா, உன்னை அந்த நிலைமையில உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா உன்னை பத்தி தப்பா நினைப்பாங்களேன்னுதான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். போதையா? நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. யாருக்கோ திட்டமிட்டு கொடுத்த போதை மருந்து மாறி உனக்கு வந்து சேர்ந்தது. அப்படின்னா இந்த காரியத்தை செஞ்சது யாரு? கடைசியா ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னது யாருன்னு யோசிச்சு பாரு. ரமேஷ். ஆமா, உங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட் இல்ல, உங்க கௌரவத்துக்கு ஒரு எதிரி. சுஜாதா ராத்திரி எங்கேயோ போன விஷயம் வெளியே தெரிஞ்சா உங்களுக்கு கேவலம் இல்லையா? அதான் என்ன செய்யறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். என்ன இருந்தாலும் ரமேஷ், உன் பொறுப்புல தான் நான் அவளை அனுப்புனேன். ஆனா உங்க ஃப்ரெண்டு தான் அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டானே. பார்ட்டிக்கு சுஜாதாவை கூட்டிட்டு போனதான் நான் பண்ண பெரிய மிஸ்டேக். ரமேஷ், உண்மையை சொல்லு. என் பிறந்த நாளை கொண்டாடுறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா, இல்ல எல்லாரும் முன்னாலே அவமானப்படுத்துறதுக்காக நாங்க கூட்டிட்டு போனியா? சுஜாதா, எங்க உன் சுயரூபம் தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் கிட்ட நாடகம் ஆட வந்திருக்கியா? இன்னைக்கு உன் வேஷம் கலைஞ்சு போச்சு. நீ மனுஷனே இல்ல. நேற்று வரைக்கும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. ஒரே நாள் ராத்திரி யார் போட்ட தலையணை மந்திரமோ என்ன திட்ட ஆரம்பிச்சிட்டியே. ஷட் அப். நேற்று ராத்திரி கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன கலந்து கொடுத்தேன்? நான் நினைவிழக்க காரணம் என்ன சொல்லு. சுஜாதா, நீ சொல்றது அத்தனையும் போய். ரமேஷ், எந்த பெண்ணு இப்படி ஒரு பொய்ய சொல்லி தன்னை அவமானப்படுத்திக்க மாட்டான்? சொல்லு, என்ன கொடுத்த? அங்கிள், போதை மருந்து கலந்த ட்ரிங்க நான் இவ்வளவு கொடுக்கல. அப்போ யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் சொல்லு. நான் சொல்றேன், அசோக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன், அவர் அவமானப்படுத்த நினைச்சேன். ஆனா எனக்கு எந்தவித அவமானமும் ஏற்படாம கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அவ்வளவு யோக்கியமான ஆளுன்னா ராத்திரியே உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு எந்த மஞ்சத்துக்கு கூட்டிக்கிட்டு போனாரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உனக்கு இன்னும் இந்த மருந்து மயக்கம் தெளியலையா, இல்ல இந்த மன்மதன் மயக்கம் தெளியலையா? ராஸ்கல், என்னையும் ஒன்ன மாதிரியே நினைச்சிட்டியாடா தற்குறி. பொம்பளைங்களை விளையாட்டு பொம்மைகளை நினைக்கிறவன் நான் இல்லடா. அசோக், என்னை எல்லாரும் மறதிக்காரேன்னு சொல்லுவாங்க. ஆனா இதை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன். யாரும் இல்ல, நான் தான் மகேஷ். நீங்களா? என்னது இது புது வேஷம்? என்ன பண்றது, இந்த வேஷம் எல்லாம் போட்டாதான் உங்க அப்பா பயப்படுறேங்கிறான். எப்படி இருக்கு என் புத்தாலித்தனம்? நல்லா இல்ல? என்னங்க இது கௌரவமா இருக்கு? இப்பதான் புரியுது ஏன் அனுமாரு கல்யாணமே ஆகலன்னு. நீ பாடு, உங்க அப்பனை பயமுறுத்திட்டு வர. பின்னாடி லக்கேஜ் வேற. அடச்சியா, சும்மா இரு. சொர்ண கட்ட பைய. ஐயோ சும்மா இருமா. இந்த வயசுல உனக்கு அம்மா வராங்க. ஒன்ன ஆஞ்சநேய சுவாமி. ஆஞ்சநேய சுவாமியேதான். நான் பாக்குறது கனவா இல்ல நினைவா? கனவேதான் பக்தா. நீ அடிக்கடி என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்க இல்ல, அதான் கனவுல வந்து உன்னை குஷிப்படுத்தலான்னு வந்தேன். கும்பிடுற சாமி கும்பிடுற. கும்பிடு கும்பிடு.
பக்தா சாமி. tell me what do you want? என்ன இங்கிலீஷ் பேசுறீங்களே? அது இப்பதான் ராமரோட ஒரு ஃபாரின் டூர் போயிட்டு வந்தேன். பக்தா, உனக்கு என்ன வரம் வேண்டும்? நான் பாக்குற தொழில் அமோகமா நடக்கணும். வாழ்நாள் பூரா ரோட்லயே லோன்னு அலையணும்ன்ற. உன் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆச்சா? உங்களுக்கு தெரியாம ஆயிடுங்களா சாமி? நீங்க தான் மாப்பிள்ளை யாருன்னே சொல்லல. நீங்க ஒரு கழுதைய பார்த்து கட்டி வைங்க கூட வச்சுவேன் சாமி. அறிவு கட்ட பக்தா, நான் உங்க பக்தன். கழுதை எனக்கு, கட்டழகு மாப்பிள்ளையே வரட்டும். அப்படி யாரும் கண்ணுல படலையே சாமி. இருக்காண்டா. நம்பர் 1 லட்சுமி காலனிக்கு போ. அங்க மகேஷ்னு ஒரு அழகான பையன் இருக்கான். அவனே உனக்கு மாப்பிள்ளையா வரட்டும். அப்படியா? ஐயோ, அவன் அயோக்கிய திருட வேஷம் போட்டு ஏமாத்துறவனாச்சே. ஆமா, அவன் வேஷம் போட்டா மட்டும் நீ கண்டுபிடிச்சு கழிச்சிட்ட. இந்த பார், அவன் வேஷம் போட்டாலும் அவன் மனசுல விஷம் கிடையாது. அவனையே உன் மாப்பிள்ளையா ஏத்துக்கோ. அப்படியே செய்யற. அப்புறமா என்ன செய்யணும் சாமி? நீ கண்ணை மூடணும். ஒரேடியா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் கண்ணை முடிக்கோ. நான் மறைய வேண்டாமா? மூடிக்கிட்டேன் சாமி. சாமி போயிட்டாரா? போயிட்டாரு. சார், என்ன ரமேஷ், ரொம்ப வருத்தத்தோட வந்திருக்கிற? எல்லாம் உங்களாலதான். அன்னைக்கு பர்த்டே பார்ட்டில இருந்து நீங்க என்ன கூப்பிடல. என்ன அந்த ராஸ்கல் அசோக் சுஜாதாவை மைக்கிறக்க முடியாது. என்னை விட்டு அவ போயிருக்கவும் மாட்டான். இனிமே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேண்டாம். குட் பை ரமேஷ். நாய்க்கு எறும்பு எறியும் போது அதனுடைய ஜாதி என்னன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான தாத்தாவுக்கு போலி பேரன் தானே? பயப்படாத ரமேஷ். ஹாவ் யுவர் ட்ரிங்க். அசோக பத்தி நீ என்ன நினைக்கிற? அவர் இந்த ஊர்லயே ஒரு பெரிய மனுஷன். அவனை பத்தி நீ தெரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். அந்த ஆள் நீ சீட்டாடுறதுக்கு வந்திருக்கிறான். ராணுவ தளவாளங்களை போட்டோ பிடிக்கிறதுக்காக நீ பறந்தியே, அவனும் உன் பக்கத்திலேயே பறந்திருக்கிறான். போலீஸ் கமிஷனர் குரு கேமரா கொடுத்த பிறகு நீ அங்க போனியே, அப்பவும் அவன் அங்க இருந்திருக்கிறான். நீ சொல்றது புரியலையே. அசோக் குருவோட கையாள இருப்பான்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட். என்னது மைக் பஸ்? புயல் நிவாரண நிதிக்கு நாளைக்கு ஒரு கலா நிகழ்ச்சி நடத்துறாங்களே, அதுக்கு அந்த அசோக் தான் தலைமை தாங்கிறான். அவன் காதலினுடைய நடனத்தை பார்க்கறதுக்கு அதுதான் அவனுக்கு கடைசி சான்ஸ். ஏன், அவனுடைய லாஸ்ட் ஷோ கூட. ஹலோ. ஹலோ, நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க கமிஷனர் காணோம்? அவர் போலீஸ் ஆபீசர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு டெல்லி போயிருக்காரு. ஐயோ, நான் சொல்ல மறந்துட்டேனே. இன்னைக்கு இந்த விழாவை ஏற்பாடு பண்ணவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க போறேன். அவரு அது அங்க இருக்காரு. வாங்க. ப்ரொஃபசர் சார், இவர்தான் எங்க ப்ரொஃபசர் மிஸ்டர் கிருஷ்ணா. ப்ரொஃபசர் சார், இவர்தான் மிஸ்டர் அசோக். இந்த ஃபங்க்ஷனுக்கு இவர்தான் சீஃப் கெஸ்ட். வணக்கம். ரொம்ப நாளா உங்களை சந்திக்கணும்னு எனக்கு ஆசை. இன்னைக்கு தான் அது நிறைவேறுச்சு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. சுஜாதா, நீ டான்ஸ்க்கு ரெடி ஆக வேண்டாமா? நான் போறேன். நாமும் போகலாமே. ஓ எஸ். சுஜாதா அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவா. அப்படியா? பெற்றோர்களுடைய அன்பு கிடைக்காம போன ஆயிரக்கணக்கான அநாத குழந்தைகளை நீங்க தான் காப்பாத்திட்டு வரீங்கன்னு கேள்விப்பட்டேன். என்னை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லாம் அனாதைகள் இல்லை, அறிவை இழந்தவங்க தான் அனாதைகள். நீங்க கண்டிப்பா என்னோட இடத்துக்கு வரணும். நான் அட்ரஸ் தரேன், வாங்க. அசோக், பார்வதி நிலையம். பார்வதி நிலையம். ஆமா சார், நீங்க கண்டிப்பா வரணும். பார்வதி நிலையம் அருமையான அமைதி நிறைஞ்ச பேரு. பார்வதிங்கிறது எங்க அம்மா பேரு. அப்படியா? ஆமா, அவங்க ஞாபகார்த்தமா தான் அந்த நிலையத்தை நான் கட்டினேன். ரொம்ப நல்லது. உங்க அப்பா பேரு? கையால் ஆகாதவங்க தான் அப்பா பேரை கைத்தடியா உபயோகிப்பாங்க இல்லையா?
சுட்டது இந்த ஹால்ல டாக்டர் யாராவது இருக்காங்களா இல்லன்னா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். அசோக், உங்களுக்கு காப்பாற்ற எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவ்வளவுதான். சுஜாதா எங்கே? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். குரு உன்னை நெருங்கல, அவன் ஷாவ நெருங்கிட்டு இருக்கிறான். பெற்றோட்டாக திறந்து விடு, அவன் உயிரோட கூட்டு. அவனும் பின்னாடியே வருவான். குகைக்குள்ள வந்த உடனே அவனை நான் க்ளோஸ் பண்ணுவேன்.
வண்டியை கீழே போடு. நம்ம விரோதி நம்பர் 1 குருவை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிச்சுட்டு உன்னோட நடப்பு அல்லாவோட நடப்பை யாராலும் மாற்ற முடியாது. குருவுக்கு என்னைக்குமே சாவு கிடையாது. நீங்க வரலன்னா நான் உயிர் பழைச்சிருக்கவே முடியாது. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. இந்த குரு கான் வாபஸ்க்கு எதிர்பார்த்து மதம் பண்றதில்லை. காவோ சாப்பிடு பார்க்கணும். பக்கோடான்னு சட்ட கையில கொடுக்கறாரு. காவோ ஒண்ணுமே புரியலையே. இதெல்லாம் வேண்டாம், நான் வீட்டுக்கு போய் சாப்பிடுறேனே. बहुत दूर है यहाँ से दिल्ली, दिल्ली से काबुल. நீ நம்ம கூட காபூல் வருது. என்னது காபூல்? உன்னை அந்த புலி கிட்ட இருந்து காப்பாத்திருக்குது இந்த குரு கான். மறுபடியும் இந்த மான இந்த புலி கிட்ட அனுப்ப மாட்டான் இந்த குரு கான். இப்போ உங்களுக்கு என்ன வேணுங்கிறீங்க? तुम्हारा प्यार. இன்னிலிருந்து நீதான் நமக்கு எல்லாம். பாகிஸ்தான் போயிருக்கோ, ஆப்கானிஸ்தான் போயிருக்கோ, பலூச்சிஸ்தான் போயிருக்கோ, கர்நாடகா தான் எங்கெல்லாம் போயிருக்கோ. ஆனா ஒன்ன மாதிரி லட்சி மேனே देखा ना பார்த்ததில்லை. क्यों डरते हो? ஆஸ்திரேலியன் கிரேப்ஸ் மாதிரி கண்ணு, காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கண்ணோ, நீ சிரிச்சா அன்னார் வெச்ச மாதிரி இருக்கு. உன்னை தொட்டா எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் ஆகுது. இத பாருங்க, நீங்க பேசுறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. என்ன காப்பாத்தினதுக்கு பதிலா சாவிட்டு இருக்கலாமே. நீ அதுக்கா சாகணும்? நம்ம கையில கோடி கோடி பணம் இருக்குதோ. நிம்மலமல் ராணி கருங்கா வைரம் கொடுக்கறா, வைடூரியம் கொடுக்கறா, நிம்மல் கால் மேல ரத்னம் கொட்டுறா. எனக்கு வைரம் வேண்டாம், வைடூரியம் வேண்டாம். என் மனசை விலை கொடுத்து வாங்க முடியாது. அது அசோக்னு ஒருத்தருக்கு சொந்தமாயிடுச்சு. இந்த சிங்கத்தை விட்டுட்டு நீ ஏதோ அசோக் கழுதை லவ் பண்ணுதோ? அவர் கழுதை இல்ல, என் கடவுள். யாரா இருந்தான்னு அந்த அசோக் கழுதை கழுத்தை வெட்டா. ஐயோ வேண்டாம், அவருக்கு காதலிக்கத்தான் தெரியும். இந்த கத்தி சண்டையெல்லாம் தெரியாது. அவருக்கு பதிலா என்ன கொன்னுடுங்க. बुलबुलो मत रो यहाँ, हम किसी से कम नहीं, कोई दीवार नहीं, जंजीर नहीं. जा प्यार किया तो डरना क्या? मुकद्दर खा सिकंदर हूँ मैं, आशिक हूँ बहारों का. जा तुम आजाद हो. पमले का नीर पाता गुरु खान खोड़े आइडवा. लो गाड़ी का चाबी. जाओ. ठहरो. तुम्हारा आंसू पट इन रोजा पूना पोकी क्षमा वचकरे. जाओ जाओ, तुम्हारा आंसू कर देगी बात. ஏய் சுஜி, தியேட்டர்ல இருந்து எங்க போன நீ? அதை ஏன் கேக்குறீங்க? என்ன முரடங்க கடத்திட்டு போயிட்டாங்க. வாட்? ஆமா, ஆனா என்ன குரு காப்பாத்திட்டாரு. குரு? ஏய், உன்கிட்ட தப்பா நடந்துட்டானா? உன்னை துன்புறுத்தினானா? சீச்சி, அவர் கடவுள் மாதிரி. உங்களுக்கெல்லாம் அவர் சின்ன சொப்பனமா இருக்கலாம், ஆனா அவர் என்னை எவ்வளவு அன்பா கவனிச்சுக்கிட்டாரு தெரியுமா? அந்த முரடனுக்கு உண்மையில என்ன அவ்வளவு அன்பு? அதுக்கு என் அழகுதான் காரணம். ஓ, நான் பாகிஸ்தான் போயிருக்கு, ராஜஸ்தான் போயிருக்கு, ஆனா உன்ன மாதிரி லடிக்கி
मैं नहीं देखा ओ मेरा प्यार मेरे बुलबुल வாயில என்ன அழகா வெத்தலை போட்டிருந்தாரே சீ, காட்டான இருப்பான் போல இருக்க. அப்புறம் சிரிச்சானா? ஆஸ்திரேலியா கிரேப் மாதிரி உன் கண்ணு காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி உன் கண்ணா நீ சிரிச்ச ஆனார் வெடிச்சம் மாதிரி இருக்கு உன்னை பிடிச்சுக்கிட்டா கரண்ட் பாஞ்சம் மாதிரி இருக்கு ஐயோ தொட்டானா? ஆமா मैं तुमसे रानी करूंगा வா காபூல் கண்ணாரு போயிருக்க வேண்டியதானே காபூலுக்கு.